இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உட்காரு, உட்காருங்கண்ணே. வாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. உன் பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. உன் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. தேங்க்யூமா. இவ அண்ணாமலை, என் சின்ன வயசு பெஸ்ட் ஃப்ரெண்ட். சென்னையில அண்ணாமலை சில்க்ஸ்னு பெரிய பட்டுப்புடவை கடை வச்சிருக்காங்க. இவர் அண்ணாமலையோட ஹஸ்பண்ட் சுந்தர்ராஜ் அண்ணன். வணக்கம். வணக்கம்மா. இவன் ரெண்டாவது பொண்ணு ரேவதி, அது மூத்த பொண்ணு ரோஹிணி. வணக்கம். இவ சின்ன பொண்ணு சுவாதி. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். நான் என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னை பத்தி நான் கேட்கவே இல்ல. நீ சொல்லு, என்ன திடீர்னு இப்பதான் என் ஞாபகம் வருதா? என் பையன் வருணுக்கு கல்யாணம். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட இன்வைட் பண்ண வந்திருக்கேன். ஏங்க, அந்த இன்விடேஷன் எடுங்க. வாங்க. கண்டிப்பா வருண் கல்யாணத்துக்கு நீ குடும்பத்தோட வரணும். என் மகனையும் மருமகளையும் நீ ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு வருவேன். ரேவதி, நீயும் உன் ஹஸ்பண்டும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரிங்கம்மா. நீங்க 2 பேரும் கூட கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா. சரி சாமுண்டேஸ்வரி, இன்னும் நிறைய பேருக்கு இன்விடேஷன் வைக்கணும். நான் கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? இருந்து சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து நாங்க சாப்பிட்டுக்கிறோம். போலாமா? சரிங்கண்ணே, இது புடி. எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். ஆமா, கண்டிப்பா வந்துடுறோம். சரி, நாங்க வரோம். நான் அனுப்பிட்டு சரிங்க. எனக்கு பிறக்க போற குழந்தையால என் அம்மா உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் சொல்றாரு. அது உண்மைன்ற மாதிரி அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்தும் என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? அக்கா, எங்க போற? அது கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கா? நானும் கூட வரட்டுமா? இல்ல ரேவதி, நீ வர வேண்டாம். ஏங்கா என்ன வேண்டான்ற? நானும் உன் கூட துணையா வரேனே. இல்லடி, தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை பார்த்துட்டு அப்படியே நான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். வர கண்டிப்பா லேட் ஆகும், அதான் வேண்டான்னு சொல்றேன். அப்படியா? சரிக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வரேன். அக்கா, அக்கா, நேத்து நடந்த எதையும் மனசுல வச்சுக்காத. சித்தி பேசின எதையும் பெருசா எடுத்துக்காத. அவங்க குணத்தை பத்தி தான் நமக்கு தெரிஞ்சதாச்சே. கோயிலுக்கு போய் கடவுள் கிட்ட அம்மாக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நல்லா வேண்டிக்கும். கடவுள் கைவிட மாட்டாரு. சரியாக்கா? ரவதி, ரோகிணி எங்க ஆளையே காணோம். அக்கா வீட்ல இல்ல மாமா. வீட்ல இல்லையா? எங்கம்மா போனா? கோயிலுக்கு போயிருக்கா மாமா. என்ன திடீர்னு கோவிலுக்கு? அக்காவுக்கு மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன். போறப்போ கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தா. ஜோசியர் சொன்னது, அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததெல்லாம் அவளை ரொம்ப பாதிச்சுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கடவுள்கிட்ட வேண்டிக்க கோயிலுக்கு போயிருக்கா. ஆமாம்மா, ரோகிணி ரொம்ப பாவம் தான். அவளால் அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியல, வயத்தில் இருக்கிற குழந்தையும் விட்டு கொடுக்க முடியல. என்னத்த சொல்றது, என்ன பண்றது, பாவம். ஆமாம்மா, அவ நார்மலாவே இல்ல. நைட்டு கூட சரியா தூங்காம ரொம்ப நேரமா முடிச்சிட்டு தான் இருந்தா. அப்புறம் நான் தான் ரோகிணியை வற்புறுத்தி தூங்க வச்சேன் மாமா. ஏய்,
நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவ அம்மாவுக்காக வருத்தப்படுறவளா இருந்தா குழந்தைய கழிச்சிருக்க வேண்டியதானே? ஏங்க எப்ப பாரு குழந்தைய கழிச்சிருன்னு அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு? எனக்கு அந்த ஜோசியர் மேல தான் டவுட்டா இருக்கு. என்ன மாப்பிள சொல்றீங்க? ஜோசியர் மேல டவுட்டா? ஆமா மாமா, யாரோ ஒரு மிரட்டி தான் அப்படி சொல்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அத்தைக்கு நடந்தது ஆக்சிடென்டே இல்லை, அதையும் யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அத்தை, அந்த ஜோசியர் சொன்னதெல்லாம் போய் நான் நிரூபிக்கிறேன். எங்க கூட வாங்க. என்னால வர முடியாது. நீ கூப்பிட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் உங்களை கூப்பிடுறேன். வந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே உண்மை என்னன்னு புரிய வைக்கிறேன். அக்கா, நீ போகாதக்கா. இவங்களே ஏதாவது ஏற்பாடு பண்ணி கூட உன்னை ஏமாத்தலாம். ஏமாத்துறதெல்லாம் உங்க வேலை, எங்க வேலை இல்ல. ஈஸ்வரி, மாப்பிள தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நிம்மதி தானே? சரி, நீங்கெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் வரேன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா, என் பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கணும், கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? பார்க்கலாம், வாங்கம்மா வாங்க. ஐயா, இப்ப என் பொண்ணு முழுங்காம இருக்கா. என் பேர குழந்தை நல்லபடியா பிறக்குமா? அது பிறக்கிற நேரம் குடும்பம் நல்லா இருக்குமா? இதனால வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் பொறுங்க, பார்த்து சொல்றேன். ம். உங்க பொண்ணு ஜாதகம் அமோகமா இருக்கு. ஜோசியர் ஐயா, பிறக்க போற குழந்தையால தாய் வழி பாட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? நல்லா இருப்பாங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு என்னம்மா, பிறக்க போற குழந்தையோட ராசி நீங்க நல்ல ஆரோக்கியத்தோட 100 வருஷம் இருப்பீங்க. போச்சு, ஜோசியக்காரை எல்லா உண்மை போட்டு உடைச்சிட்டானே. இந்த டிரைவர் பையன் நம்ம திட்டத்தை எல்லாம் நாசமாக்கிட்டான். இப்ப என்ன பண்றது? ஈஸ்வரி, ஜோசியர் சொன்னதை கேட்டில்ல? இவன் பேச்சை நம்பி நாமளும் ஏமாந்துட்டோம். நல்ல வேளை, ஏதோ மாப்பிளைக்கு டவுட் வந்து இப்படி பண்ணதுனால தான் உண்மை வெளியே வந்துச்சு.